நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புதுவை, கடலூர், உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த ஒதியத்தூர் பங்கானது பழம்பெருமை வாய்ந்த கிறிஸ்துவ பங்காகும். ஏறக்குறைய 1500 குடும்பத்திற்கு மேல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என் பங்கு மக்களோடு சேர்ந்து இந்த தியானத்திலே இறைவனோடு ஒன்றித்து வாழ உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த தியானத்தின் மூலமாக நல்லதொரு ஆசீர்வாதத்தை பெற உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். நம்மை சுகப்படுத்த, விடுதலைப்படுத்தி அனுப்பக்கூடிய தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் போனாங்களோ அத்தனை பேரும் விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதோ இன்று நான் பாவத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கடன் தொல்லைகளோடு, வேதனைகளோடு, நோய்களோடு, தனிமையில் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே என்ற அந்த உணர்வோடு ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். உலகம் எங்கும் இருந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், மருத்துவமனையிலே இருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது நோயிலே இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் வாருங்க. ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னம் இதோ நம் மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு விடுதலை தரட்டும். இதோ மோசே சொன்னாரு, விடுதலை பயண நூல்கள் 33வது அதிகாரம் 15வது இறைவசனத்திலே இதோ ஆண்டவர் சொன்னார், இதோ என்னுடைய பிரசன்னம் உம்மோடு வரட்டும், நீங்கள் புறப்படுங்கள் என்று சொன்னபோது மோசே சொன்னார், ஆண்டவரே உம் பிரசன்னம் எங்களோடு வராவிட்டால் இங்கிருந்து நான் போக மாட்டேன். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கிருந்து புறப்படுவோம் என்று சொன்னோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே இதோ இந்த அற்புதமான ஆசீர்வாதமான தருணத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கிறோம். பல நேரத்தில் நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க வல்லமை மிக்கவர், ஆற்றல் மிக்கவர், சக்தி மிக்கவர் என்பதையெல்லாம் நான் மறந்து வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உங்களுடைய பிரசன்னத்தை புணர்ந்து கொள்ள, உங்களுடைய பிரசன்னத்திலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய அருளால் இரக்கத்தால் நிரப்பப்பட, விடுதலையாக இந்த நேரத்தில் எனக்கு கிருபை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும் என்ற அந்த சிந்தனையோடு நம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. கரம் தட்டி பாடுவோமா?
அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரம் தட்டி எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரம் தட்டி பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டிரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டிரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே இயேசுவே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆண்டவரே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை 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 இது நம்ம ஆண்டவர் நற்கரையிலே வந்திருக்கிறார். இன்றைக்கு பாவ நோய்களிலே இருக்கிறோம். உடலிலே வியாதிகள், உள்ளத்திலே வியாதிகள். தினமும் மருத்துவர்கிட்ட போறேன். தினமும் எத்தனையோ மருந்துகளை மாத்திரையை சாப்பிட்றேன். என் தலைவலி தீரவில்லை, என் உடல் வலி தீரவில்லை, என் கேன்சர் நோய்கள் குணமாகவில்லை, என் வயிற்று வலி சரியாகலை, இதோ என் வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளடிலே இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் எல்லாம் சரியாகலை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் துன்பப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த நோயினால் வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே, இந்த உடல் நோய்கள் ஒருபுறம் என்றாலும் ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், என் குடும்ப கஷ்டம், உள்மன காயங்கள், நான் அவமானப்பட்ட நிலை, தனித்து விடப்பட்டு ஒன்றுமில்லாத நிலை, இதோ இந்த உடல் வியாதிகளை விட இந்த உள்ள வியாதிகள் மிகவும் கொடுமையானது. இந்த உடல் வியாதிகளுக்கு கூட மருந்துகள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உள்ளத்திலே நான் படும் துன்பம், துயரம், அவமானம், இதுக்கு மருந்து இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சுகம் தரும் தெய்வம். அதனால்தான் உங்களை யெகோவா ரப்பா என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, என் பாவ நோயை நீக்கும், என் உடல் நோயை நீக்கும். ஆண்டவரே, நீர் சுகம் தரும் தெய்வம். நீ எங்கெல்லாம் போனீங்களோ அங்கெல்லாம் அற்புதங்கள், அதிசயங்கள் நிகழ்ந்தது. இதோ இப்போது என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உன்னுடைய பிரசனத்திலே நான் இருக்கிறேன். இயேசுவே, என்னை தொடும். என் உடல் வியாதிகள் போகட்டும், என் உள்ள வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும். கேட்போமா? கரம் தட்டி பாடுவோம். யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா,
சுகம் தந்திரே நந்தியா. ஏகோவரப்பா ஏகோவரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்திரே நந்தியா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரம் சக்தி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 சரமியத்தை. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இயேசுவே ஆராதிப்பே, இயேசுவே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இரட்சகரே ஆராதிப்பே, இரட்சகரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே ஆறுதலே ஆராதிப்பே, ஆறுதலே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே அடைக்கலமே ஆராதிப்பே, அடைக்கலமே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிக்கேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே மருத்துவரே ஆராதிப்பேன், மருத்துவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இயேசுவே. கரமியர் இரண்டு கரங்களை உயர்த்தும் ஆண்டவர்கிட்ட சொல்லும். சொல்லுங்க இயேசுவேன்னு சொல்லுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ரட்சகரேன்னு சொல்லுங்க, மீட்பரேன்னு சொல்லுங்க. இயேசு இயேசு எல்லோரும் எல்லோரும் வாய்த்தறிந்து சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே போற்றி போற்றி போற்றி. வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வாதம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே பிள்ளைகளை தோடும், ஆண்டவரே பிள்ளைகளை தோடும். ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை உம்முடைய அபிஷேகம், உம்முடைய ஆசீர்வாதம் இப்போது இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே பாவ சாப கட்டுகள் எல்லாம் இப்போது 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 உடைக்கப்படட்டும். ஆண்டவரே இயேசு இயேசு எல்லாம் இயேசு இயேசு இயேசு. நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி அப்பா. அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி
சரணாலயம். இயேசு ஆண்டவரே, அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசு ஆண்டவரே, தாய் போல தேற்றி நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். தந்தை போல ஆற்றி ஆண்டவருடைய அன்பை பிரசன்னத்தை உணர்வோம். தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. இயேசு ஆண்டவரே, தாய் போல தேற்றி தாயை போல அன்பு செய்யும் ஆண்டவரை உற்று நோக்குங்கள். தந்தை போல ஆற்றி ஒரு தந்தையை போல மாற்றுப்படுத்துகிற நற்கருணை நாதரை உற்று நோக்குங்கள். தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆண்டவரே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. ஆமா ஆண்டவரே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இயேசு சாமியை உற்று நோக்குங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆண்டவரே, நீ நீ போதும். போதும் என் வாழ்விலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஏசப்பா பார்த்து சொல்லுவோம். இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நம்மை அன்பு செய்யும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க போதும். நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் வாழ்க்கைக்கு நீங்க போதும். இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. அப்படியே கரங்களை கூப்போம். ஆண்டவர் இயேசுவை மட்டும் உற்று நோக்குங்க. பிரதரையோ என்னையோ பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு ஆண்டவரை மட்டும் உற்று நோக்கு. இது வல்லமையின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம், அற்புதத்தின் நேரம், விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம். உங்க உள்ளம் இதோ அப்படியே இரும்பு போல இருந்தாலும் ஆண்டவர் அதை உடைத்து எரிந்து இதோ அதை கல்லான உங்களுடைய இதயத்தை எல்லாம் இதோ கனிவுள்ள நெஞ்சமாக மாற்றக்கூடிய அற்புதமான நேரம் இது. சொன்னமே, ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்விலே அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டுமே. என் ஆண்டவரை நான் பற்றி கொண்டேனா? இன்னைக்கு பொருளை தேடி ஓடினேன், உறவுகளை தேடி ஓடினேன், புகழை தேடி ஓடினேன், சிற்றின்ப ஆசைகளை நோக்கி ஓடினேன், பலவீனங்களை நோக்கி ஓடினேன். பல நேரத்தில் இந்த பாவங்கள் கூட அதை செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிச்சு. அந்த பாவத்திலே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த பாவங்கள் எல்லாம் என்னை இறுக அப்படியே பிடிச்சு வச்சிருக்குது. என்னை என்னால் அந்த பாவத்திலிருந்து வள முடியாத, விழ முடியாத, எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இயேசுவே நான் இருக்கிறேன். ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் இப்போது உடைத்து அறுத்தெறிகின்ற ஒரு நேரம் ஆண்டவர் இப்போது நமக்கு செய்ய போகிறோம். ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவரிடத்தில் வந்த ஒருவர் கூட ஏமாற்றம் அடைந்து போனது கிடையாது. இதோ என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னுடைய பாவங்கள் கரும் சிவப்பாய், இரத்த சிவப்பாய் இருந்தாலும் இதோ அதை வெண் பனியாக மாற்றக்கூடிய ஆண்டவரின் மத்தியிலே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ நான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் என் இயேசு சாமி கிட்ட வந்தா என்னை மாற்றி, என்னை தூய்மைப்படுத்தி, என்னை புனிதப்படுத்தி மகிழ்ச்சியோடு அனுப்பக்கூடிய தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே நான் இருக்கிறேன். எப்படிப்பட்ட விலங்குகள் இருக்கட்டும், எப்படிப்பட்ட சாப பாவ கட்டுக்கள் என்னை சுற்றி இருக்கட்டும், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர இருக்கிறார். பாருங்களேன், இயேசு நடந்து போயிட்டு இருக்கும்போது கல்லையிலிருந்து ஒரு மனிதன் கத்திட்டு வரான். இதோ
ஆண்டவரே, தாவீதின் மகனே, நீங்க யார் என்பது எனக்கு தெரியும். நீர் இறை மகன், நீர் கடவுள், நீர் கடவுளுடைய மகன் சொல்லி அப்படியே ஓடு கத்துறான். இது அங்க இருக்கு சொல்றாங்க, இதோ இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இவன் கல்லறையிலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இதோ அந்த கல்லறையிலே இவனை சங்கிலியால போட்டு கட்டி வச்சிட்டு இருந்தாலும் கூட அவனை அடக்க யாராலும் முடிவது கிடையாது. பல நேரத்திலே கற்களை எடுத்து தன்னையே குத்தி காயப்படுத்தி கொள்ளுவான். ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இவனை விட்டு போ, யார் நீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய் பிடித்த மனிதர் சொல்றான், என்னுடைய பேர் இலகியோ. அதாவது எங்களுக்குள் பலர் இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான பேய்கள் அந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சுங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இதோ இவனை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேய்கள் எல்லாம் அருகில் இருந்த அந்த பன்றிக்குள் புகுந்து அவை இந்த செங்குத்து பாறையிலிருந்து விழுந்து மடிந்தது. அவன் தெளிவு பெற்றவனாய், அறிவு தெளிந்தவனாய், ஆடையெல்லாம் அணிந்து ஆடையை சரி செய்து ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு கேட்கிறான், இயேசுவே, நான் உன்னை பின்பற்றி வருகிறேன். ஆண்டவரே, நான் உன் கூட வந்துறேன். ஆண்டவரே இயேசுவே, நான் உங்க கூட வந்துறேன். இதோ இவ்வளவு நாள் பேய்களோடு கல்லறையில் நான் வாழ்ந்திருந்தேன், இனி நான் தெளிந்து விட்டேன், அறிவு தெளிந்தவனாய் மாறிவிட்டேன், என் ஆடைகள் எல்லாம் நல்லா இருக்குது, இனி என்னை குத்தி நானே காயப்படுத்தி கொள்ள மாட்டேன், என்னை சுகப்படுத்திய தெய்வம் நீங்க தான், இதோ உங்க கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ வீட்டுக்கு போ, இதோ உன் குடும்பத்தார் உன்னை விட்டு பிரிந்து தவித்துக்கிறார், நீ வீட்டுக்கு போ, மகிழ்ச்சியாயிரு சொல்லி அனுப்பி வைத்தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இலகியோனை போல, அந்த பேய் பிடித்த மனிதனை போல இன்னைக்கு பல பேய்கள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இது ஒருவேளை இந்த ஆணவமா இருக்கலாம், தெய்வ பயமற்ற தன்மையா இருக்கலாம், அன்பற்ற தன்மையா இருக்கலாம், அல்லது சிற்றின்ப ஆசைகளா இருக்கலாம், அல்லது போட்டிகளா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், பிறரை அவதூறாக பேசும் அந்த தன்மைகள், இவைகள் எல்லாமே பேய்களாக இன்னைக்கு என்னுடைய கரங்களை சங்கிலியால் கட்டி போட்டு என் ஆண்டவரை வணங்க முடியாமல் இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா கரம் உயர்த்தி சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பாவ பழக்க வழக்கங்கள், இந்த சாத்தானினுடைய கிருவைகள் என் அப்படியே இறுக கட்டி போட்டு இருக்கிறது. அவற்றை எல்லாம் ஆண்டவர் உடைக்க இங்க வந்திருக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட வந்தால் போதும், ஆண்டவரை அறிந்து கொண்டால் போதும், இயேசுவே நான் கரம் உயர்த்தினா போதும். அந்த இலகியோனை எவ்வாறு சுகப்படுத்தினாரோ, அந்த பேய் பிடித்து கல்லறையில் வாழ்ந்த மனிதனை சுகப்படுத்தினாரோ, அப்படி என்னையும் உங்களையும் சுகப்படுத்த போகிறான். நான் வருவதற்கு தயாரா இருக்கிறேனா? நான் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு இன்றைக்கு தயாரா இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் நான் உங்க கூட இருக்கேன். ஆண்டவரே, இதோ மக்கள் எல்லோரும் நீங்க உங்க கிட்ட இருந்தாங்க, உங்களை தொட்டவங்க சுகம் பெற்றாங்க, நீங்க யார் யாரெல்லாம் தொட்டீங்களோ அவங்க சுகம் பெற்றாங்க. இன்னைக்கு நான் சுகம் பெற வேண்டும், இன்னைக்கு என் குடும்பம் சுகம் பெற வேண்டும், இதோ என்னுடைய இந்த சமூகம் இன்னைக்கு சுகம் பெற வேண்டும். குறிப்பாக இந்த பாவ நாட்டங்களிலிருந்து, பாவ நோய்கள், உடலுக்கு நோய்கள், ஆன்ம நோய்கள் என்று சொல்லி இந்த உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் ஆண்டவரே இதோ இன்று சுகப்படுத்த, இன்று நீ தொட்டி என்னை சுகமாக்கும், இதோ நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்ற அந்த சிந்தனையோடு நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவர் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவி ஆயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம்
ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடன்களையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். பின்பு அப்பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்த பொழுது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஏனெனில் மிகுதியாக அன்பு கூர்ந்தார், குறைவாக மன்னிப்பு பெறுவர், குறைவாக அன்பு செலுத்துவோர் ஆவர் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் இருந்தவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிறோம். அந்த ஆண்டவரை தெரிந்திருந்தால் நான் எந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த நற்கருணை ஆராதனைக்கு வரும்போது எப்படி நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்றது எனக்கு புரியும். பல நேரத்தில் இந்த நற்கருணைகளுக்கு ஏதோ ஒரு வெள்ளை எப்போ நற்கருணைன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்படி இருந்தனா என் உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்காது, நிறைவு இருக்காது. முதல்ல என் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இடத்துல நம்ம பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நம்ம பக்கத்தில் உட்காந்து யாராவது பேசிட்டு வருவாங்க. அப்போ ஒரு சிலலாம் கேட்பாங்க, சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஃபாதராக இருக்கேன், பிரிஸ்டாக இருக்கிறேன். அப்படிங்களா? நான் ஒரு இந்து சகோதரன் சார். அப்படி பேசிட்டு வருவோம். அப்போ அவங்க கொடுக்குற மரியாதைக்கும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மாதா தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க கொடுக்க மரியாதைக்கும் வேறுபாடு இருக்கும். இப்போ தெரியல, ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். அப்படியா சார், ஃபாதர்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கிறோமா? சார் ஃபாதர்லாம் சேனல்லாம் வச்சுருக்கலாம். ஆமாம் சார் வச்சுருக்கிறோம். அதில் என்ன சார் நிகழ்ச்சிகளாக இருக்கும்? மக்களுக்கு இந்த ஆறுதல் தர மாதிரி இறைவார்த்தைகளாக சொல்லுவோம். அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம மக்கள் பார்த்தோன்னா ஓடுவாங்க, ஒடியாருவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பாசம், அவர்கள் காட்டுகிற அன்பு பாசம் வேற லெவலில் இருக்கும். ஏன்? நான் ஒரு குருவானவர் மாதா தொலைக்காட்சியில் பணிபுரிகிறேன் என்பது தெரியும். அதுபோல் தான் என் ஆண்டவர்கிட்ட வரும்போது அவரை யாரு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த அக்கா ஓடினாங்கல்ல, ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க. ஐயோ என்ன வேணும் ஃபாதர், என்ன சாப்பிட்றீங்க ஃபாதர், அது வேணுமா, இது வேணுமா? ஏன்? அவர்களுக்கு என்னை தெரியும், எனக்கு அவங்களை தெரியும். அதனால தன் பாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ யாரோ ஒரு சகோதரனை ஒரு சகோதரி பார்க்கும்போது எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அறிமுகமும் இல்லை. பக்கத்தில் உக்காந்துட்டு வருவாங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம்னா கூட மொபைலை பார்த்துட்டு வருவாங்க. சிலர் படம் பார்த்துட்டு வருவாங்க. பக்கத்தில் யார் இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் அறிமுகம் இல்லை. என்ன யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால என் வேலையை நான் பார்க்குறேன், அவர் வேலையை அவ பார்க்குறேன். அப்படி இல்லை இயேசுவிடம் வருவது. இயேசுவிடம் அறிந்து வர வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அற்புதமான இந்த இறை வார்த்தையை நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அழகா வாசித்தார். பாவியான ஒரு பெண்மணி கையில அந்த விலையுயர்ந்த ஒரு நறுமண தைலத்தை எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறார்? அந்த சீமோனுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கேதான் ஆண்டவருக்கு சீமோன் ஒரு விருந்து கொடுக்கிறார். அத்தனை பேருக்கு முன்னால இந்த அம்மா பாருங்க, பாவியான பெண்மணி போனா வெளியில போன்னு திட்டுவாங்க. உன்னெல்லாம் யாரு வர சொல்லணும்னு திட்டுவாங்க. நீ எல்லாம் என் வீட்டுல காலே வைக்க கூடாது, நீ ஒரு பாவி, விபச்சாரம் செய்கிற, வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.
அப்படிப்பட்ட நிலையில் இருந்த போதும் கூட அந்த பெண்மணிக்கு இருந்த எண்ணமெல்லாம் ஒன்றே ஒன்று, நான் பாவி, என் ஆண்டவரிடம் போனால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை, அந்த அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? நான் பாவி. அது அவங்க தெளிவா இருந்தாங்க. நான் பாவிதான், இந்த உலகத்துக்கே தெரியும் நான் பாவி என்று சொல்லி, நான் என் ஆண்டவரிடம் சென்றால் எனக்கு அவர் மன்னிப்பை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார், எனக்கு இரக்கத்தை காட்டுவார். யாரை பத்தியும் கவலைப்படாம அந்த அம்மா அங்க போனாங்க. எதையுமே கண்டுகொள்ளாமல் தன் கையில் இருந்த நறுமண தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினார்கள். அப்படியே தன்னுடைய கண்ணீரால் ஆண்டவருடைய பாதத்தை நனைத்தார்கள், கூந்தலால் துடைத்தார்கள். வரும்போது எப்படி வந்தாங்க? பாவியா வந்தாங்களா? பாவத்தை மன்னித்து பாவத்திற்கான மன்னிப்பை பெற்று மகிழ்ச்சியோடு வந்தாங்களா? பாவியா போனாங்க, பாவியாவே திரும்பி வந்தாங்களா? இல்ல மன்னிப்பு பெற்று திரும்பி வந்தாரா? ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்பெண்ணை நோக்கி, லூக்கா 7:50 இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உன்னை மீட்டது, அமைதியுடன் செல்லுக. இவள் செய்த பல பாவம் மன்னிக்கப்பட்டது. பாருங்க, விருந்துக்கு அழைத்த சீமோனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆண்டவர் ஒரு பெரிய விருந்துக்கு சீமோன் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவரு என்னென்னலாம் அவர் செஞ்சிருப்பாரு? நிறைய சாப்பாடு செஞ்சிருப்பாரு, உயர்தர திராட்சை ரசங்கள் எல்லாம் அங்க வைத்திருந்திருப்பார், வெரைட்டியா எல்லாமே செய்திருப்பார், நிறைய பழங்கள் இருந்திருக்கும், தன்னுடைய நண்பர்கள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு. ஆனால் அழைத்த சீமோனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. பாவியா கூனி குறுகி ஆண்டவரிடம் வந்த அந்த பெண்மணிக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்னைக்கு கோயிலுக்கு நான் நிறைய டொனேஷன் கொடுக்கிறேன், பங்கு சாமியார் எதை கேட்டாலும் தாராள உள்ளத்தோடு காசு கொடுக்கிறேன், இந்த கோயிலில் இந்த பொருட்கள் எல்லாம் நான் வாங்கி வைத்திருக்கிறேன், இந்த இதில் அன்பிய பணியாற்றுகிறேன், அல்லது பக்த சபைக்கு தலைவராக இருக்கிறேன், பங்கு குழுல உறுப்பினராக இருக்கிறேன், ஊர் நாட்டாமைக்காரர்களாக மறைக்காரர்களாக நான் இருக்கிறேன், நான் எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு பணி செய்வதை ஆண்டவர் விரும்புவது கிடையாது. மாறாக இந்த பாவியான பெண்மணி எவ்வாறு தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னிடம் திரும்பி வந்தாலோ, ஆண்டவரிடம் திரும்பி வந்தாரோ, அப்படி நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட, இதோ ஆண்டவரே நான் பாவி, இதோ ஆண்டவரே நான் பாவின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக நம் பாவத்திற்காக கண்ணீர் சிந்தி, நம் பாவத்திற்காக அழுது கண்ணீர் சிந்தி ஆண்டவரிடத்திலே நாம் செபிக்கின்ற போது, எனக்கு ஆண்டவர், நான் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ஆண்டவர் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நிறைவை மகிழ்ச்சியை தரக்கூடிய தெய்வம் தான் இந்த நற்கருணை நாதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ மறைந்த திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர், திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் அற்புதமான ஒரு திருத்தந்தை. அவர் ஒரு மறை மாவட்டத்திலே பேராயராக இருந்தபோது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த பேராயர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, எங்க பங்கு சாமியார் ஊர்லயே இருக்கிறது கிடையாது, எங்க பங்கு சார் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது போயிட்டு சனிக்கிழமை தான் வர்றாரு, ஞாயிற்றுக்கிழமை பூசை வச்சுட்டு போயிடுறாரு, அதனால நீங்க அவரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புனித சின்னப்பர், ஆறாம் சின்னப்பர், அவர் பேராயராக இருக்கும்போது அவங்க கிட்ட அந்த பங்கு மக்கள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அப்படியா, சரி நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு மாதங்கள் கழித்து அந்த பங்கு சாமியாருக்கு ஃபோன் பண்றார், இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வரலாமா? பேராயர் பங்கு சாமியார்கிட்ட ஃபோன் பண்றார், இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வரலாமா? ஃபாதருக்கு திடீர்னு என்னடா ஆர்ச் பிஷப் பேராயர் நம்ம பங்குக்கு வர்றாரு, சரி வாங்க அப்படின்னு சொல்றார். வந்த உடனேயே நான் சாப்பிட்லாமா? 2 பேரும் உட்காராங்க, சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மாலை வேலை ஆகுது. 2 பேரும் ஆலயத்துக்கு போய் ஜெபிப்போமா அப்படின்னு பேராயர் கேட்குறாரு. பங்கு சாமியாரும் சரிங்க மை கிரேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோயிலில் போய் பங்கு சாமியார் அப்படியே முட்டி போட்டு 2 பேரும் அந்த
திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் அவர் அந்த ஆட்சி பிஷப்பாக இருக்கும்போது அவரும் பங்குசாமியாரை போய் கோயிலில் முட்டி போட்டு 2 பேரும் ஒரு ஜெபமாலை சொல்லலாமா, 2 பேரும் ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க. சொல்லி முடிச்சு விட்ட உடனே இந்த பேராயர் ஆட்சி பிஷப்பு இந்த பங்குசாமியார் யார் அடிக்கடி வெளியில் போயிடறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த பங்குசாமியார்கிட்ட போயிட்டு அந்த ஆட்சி பிஷப் சொல்கிறாரு, பேராயர் சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாமா, உங்ககிட்ட நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யலாமா அப்படி கேட்ட உடனே பங்குசாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடாது அவ்வளோ பெரிய பேராயர், அவ்வளோ பெரிய ஆர்ச்சி பிஷப் நம்மகிட்ட பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்னு சொல்கிறாரு, எப்படி மறுப்பது? கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்கிறாரு ஆர்ச்சி பிஷப், இல்லை வேண்டாம், இல்லை நான் உங்ககிட்ட பாவ சங்கீர்த்தனம் செய்யணும் அப்படின்னு. உடனே அவர் பாவ சங்கீர்த்தன தொட்டியில் போய் அவர் ஃபாதர் உட்கார்றாரு. இந்த பேராயர் அவருக்கு முன்னால் போயிட்டு சைடில் அந்த பாவ சங்கீதத்தில் பக்தியாக முட்டி போட்டு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். செஞ்சு முடிச்ச உடனே இந்த ஃபாதர் அந்த பேராயருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறார். அப்படியே அந்த பேராயர் எழுந்து வந்து ஃபாதருக்கு முன்னால் 2 கையையும் கூப்பி, ஃபாதர் எவ்வளோ அழகாக அற்புதமாக நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்டீங்க, கடவுள் என்னை மன்னிச்சிட்டார் அப்படின்னு நான் உணர்றேன். நீங்கள் மன்னிப்பு கொடுத்த பிற்பாடு என்கிட்ட பாவமே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஆறுதலான வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. நான் எத்தனையோ பாவ சங்கீதத்தில் போய் நான் செஞ்சிருக்கிறேன், எந்த குருவானவருமே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத ஆறுதலான வார்த்தையை எனக்கு சொன்னதில்லை. இப்படிப்பட்ட உங்ககிட்ட நான் பாவ மன்னிப்பு பெறுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஃபாதருக்கு முன்னால் அப்படியே கைக்கு நின்ன உடனே அப்படியே கடன்னு அழுதார் அந்த ஃபாதர். அதுக்கப்புறம் ஆயர் சொன்னாங்களாம், பேராயர் சொன்னாங்களாம், என்னை போல இந்த பங்கில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இதை போல ஆறுதலான வார்த்தையை உங்ககிட்டன்னு கேட்கறதுக்கு காத்துட்டு இருக்குது ஃபாதர். எனக்கு நீங்கள் இந்த பாவத்தை மன்னிச்சிங்க இல்லையா, எனக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அதை போல இங்கே இருக்கக்கூடிய அந்த தேவையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அந்த ஃபாதர் முட்டி போட்டு, ஆர்ச் பிஷப் என்னை மன்னிச்சிங்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், தெரியாமல் நான் பாட்டுக்கு அப்படியே தாண்டோடு தனமாக இருந்துட்டேன், இனி நான் நல்ல சாமியாராக இருப்பேன், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ச் பிஷப்ட்ட சொன்னார். இதை திருத்தந்தை 6ஆம் சின்னப்பருடைய வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இந்த மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வரும்போது எனக்கு கடவுள் மன்னிப்பை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், விடுதலை தருகிறார், என்னுடைய வாழ்வையே அப்படியே மாத்துகிறார். என் வாழ்க்கை இப்படி இருந்தா அப்படியே ஒரு 180 டிகிரி அப்படி ஒரு யூட்டன் அடிச்சு திரும்பி வந்து நான் எதையெல்லாம் இழந்தேனோ, நான் எந்தெந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்தேனோ, நான் எந்தெந்த அபிஷேகத்தெல்லாம் இழந்தேனோ, ஒவ்வொரு முறை என் ஆண்டவரிடத்திலே இதோ இந்த பாவியான பெண்மணி கண்ணீரோடு வந்தாலே, அப்படி நான் கண்ணீரோடு வந்து ஆண்டவரிடத்திலே செபிக்கும் போது என் ஆண்டவர் என் பாவத்தையும் மன்னிக்கிறார். இதை அனுபவித்தால் மட்டும்தாங்க சொல்ல முடியும். இது ஆண்டவரிடத்தில் நம்மையே இப்போது ஒப்புக் கொடுக்க போகிறோம். நான் செய்த பாவங்களை ஆண்டவரே நீர் நினையாதே அப்படின்னு அந்த பாடலை நாம் பாட போகிறோம். மீண்டும் சொல்லி செபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை மண்ணுக்கு இருக்கிறார். அப்படியே 2 கரங்களிலும் 2 கைகளையும் இதயத்தோடு சேர்த்து வச்சு இதோ நாம் ஒரு 5 நிமிடம் இந்த பாடலை பாடி நம் பாவத்திற்காக இப்போது ஆண்டவரிடத்திலே கண்ணீர் சிந்தி மன்னிப்பு பெற போகிறோம். சாமியை மட்டும் உற்று நோக்கு, இந்த கிருபை நிறைந்த ஆண்டவரை மட்டும் உற்று நோக்கு, மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை மட்டும் உற்று நோக்கு. என் சகோதரனே சகோதரி, அப்படியே கரங்களை வைத்து கண்களை மூடி இல்ல நற்கருணை ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்கி நாம் ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசை இரங்கும் இயேசையா, இயேசுவே கருணை காட்டும் இயேசையா, ஆண்டவரே ஒரு விசை இரங்கும் இயேசையா, கருணை காட்டும் இயேசையா. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். எத்தனை எத்தனை பாவங்கள், இதோ தெய்வ பயமற்ற ஒரு தன்மை,
என் ஆண்டவர் இங்கதான் இருக்கிறார். எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காக எத்தனை முறை அவமானப்பட்டார். என் பாவத்திற்காகத்தானே என் ஆண்டவர் இத்தனை துன்பங்களுக்கு ஆளானார். ஆனா நான் இந்த ஆண்டவருக்கு முன்னால் எப்படி நின்றேன், இந்த ஆண்டவருக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டே, இந்த நற்கரணியிலே ஆழங்களுக்கு செல்லும் போது, திருத்தலத்துக்கு செல்லும் போது கொஞ்சம் கூட பக்தி இல்லாமல், ஆண்டவர் இருக்கிறான் என்ற அந்த உணர்வே இல்லாமல் எத்தனை முறை நான் ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்கிறேன். பாவம் செய்யும் போது ஆண்டவர் என் மனசுக்குள்ள சொன்னார், இதை செய்யாதே, இது தவறு என்று சொல்லி. தெய்வ பயமே இல்லாமல் இருந்தேனே. இயேசுவே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றியன் இருட்டனை மாற்றும், அருள்மழை ஊற்றியன் இருட்டனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவரே, 1 யோவான் 4:8 ஏதோ அன்பில்லாதவர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னாங்க. ஏதோ நான் எத்தனை முறை உங்ககிட்ட அன்போடு இருக்கவில்லை, என்னோடு இருக்கக்கூடிய என் சகோதரன் சகோதரி, என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அன்பில்லாமல் தான் இருந்தேன். ஆண்டவரே, அன்பு தீங்கிழைக்காது. இதோ அன்புதான் எல்லாருக்கும் அடிப்படை வேறு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. அன்பு தன்னலம் நாடாது, தற்புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காது, தீங்கு இழைக்காது, தீயதை நினைக்காது, தீவினையில் மகிழ்வுறாது என்று சொல்லி புனித பவுலடிகளார் சொன்னாரே. அன்பில்லாமல் இருந்தோம், அன்பு காட்டாமல் இருந்தோம், இரக்கம் காட்டாமல் இருந்தோம், மன்னிக்காமல் இருந்தோம். இயேசுவே, பாவிகளாய் உம்மன் இருக்கிறோம், என்னை மன்னியும். மன்னியும் ஆண்டவரே. அன்பை தேடினான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் காயப்பட்டேன். அன்பை தேடினான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் காயப்பட்டேன். சிலுவை நாதா இறங்கிடுவாய், நீ சிந்திய இரத்தத்தால் கழுவுவையா, சிந்திய இரத்தத்தால் கழுவுவையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, சொல்லுங்க எல்லாம், கருணை காட்டும் ஏசையா. எல்லோரும் பாடுவோமா? ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றிய இருட்டனை மாற்றும், அருள்மழை ஊற்றிய இருட்டனை மாற்றும். ஒரு விசை இறங்கும் ஏசையா, என் மீது மனம் இறங்கும், ஒரு விசை பாவத்தை மன்னியும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா. ஏசையா, ஏசையா,
உயர்த்துவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கண்ணீரோடு உங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுவோம். இயேசுவை இரக்கமாய் சொல்லுங்க, உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும். ஆண்டவரே என்னை மன்னியும். ஆண்டவரே நான் பாவி. ஆண்டவரே, ஆண்டவரே நான் சோம்பேறி. ஆண்டவரே பொறாமை குணத்தோடு வாழ்ந்தேன். ஆண்டவரே சிற்றின்ப ஆசைகளோடு வாழ்ந்தேன். ஆண்டவரே அன்பு காட்டாமல் இருந்தேன். ஆண்டவரே இரக்கம் காட்டாமல் இருந்தேன். ஆண்டவரே மன்னிக்காமல் இருந்தேன். ஆண்டவரே தெய்வ பக்தி இல்லாமல் இருந்தேன். ஆண்டவரே இந்த பாவங்கள் தான் ஆண்டவரே என் உடலிலே இப்போது நோய்களாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. இயேசுவே என்னை மன்னியும், 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 மன்னியும் ஆண்டவரே. இயேசுவை மன்னியும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். என்னுடைய உள்ளங்கள் உடைக்கப்படட்டும். இந்த பாவங்கள் எல்லாம் அகற்றப்படட்டும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் செந்தூரமாய் இருக்கிறது, கருஞ்சிவப்பாய் இருக்கிறது. ஆண்டவரே இப்போது உம்மிடம் கேட்கிறேன், இவற்றையெல்லாம் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய பரிசுத்த ரத்தம் என் மீது இப்போது பாயட்டும். என் கருஞ்சிவப்பான இந்த இதயம் ஆண்டவரே இதோ வெண் பனியாய் மாறட்டும். என் நோய்கள் எல்லாம் அகலட்டும். என் வேதனைகள் எல்லாம் மாறட்டும். என் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற பாவ சாப கட்டுக்கள் எல்லாம் இயேசுவே உடையட்டும். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. இது ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. பலரை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். பலருடைய பாவங்களை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். விடுதலை கொடுத்திருக்கிறார், மன்னித்து இருக்கிறார். பலருடைய நோய்கள் தொடப்பட்டு இருக்கிறார். பலருடைய நோய்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். இது இறுதியாக ஒரே ஒரு நிமிஷம் கரமையர்த்தி சத்தமா நம்ம ஜெபிக்க போறோம். ஒரே நிமிஷம் கரமையர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். சுகத்தை தாரும். தொடும் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வை உங்களுடைய அபிஷேகம் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட நோயாக இருந்தால் மருத்துவர்களே முடியாது என்று சொல்லிவிட்டாலும் கூட ஆண்டவரே, இறக்கும் தருவாயில் இருந்தாலும் கூட ஆண்டவரே தொடும் ஆண்டவரே. இதோ மகனை தொடும் ஆண்டவரே, மகளை தொடும் ஆண்டவரே. இதோ சகோதரனை தொடும் ஆண்டவரே, சகோதரியை தொடும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும். உங்களுடைய வல்லமையான அருட்கரம் நீ தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. இதோ நோய்களை தொட்டு சுகமாக்கும். உடலில் இருக்கக்கூடிய, ஆன்மாவில் இருக்கக்கூடிய இதோ இந்த தீராத வியாதிகள், மன கசப்புகள் ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உள் மன காயங்கள் எல்லாத்தையும் தொடும் ஆண்டவரே. இதோ திருமண தடைகள் எல்லாம் அகலட்டும். குழந்தை வாக்கிய தடையெல்லாம் அகலட்டும். இதோ பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு சுகமான வாழ்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஞானத்தை கொடு, தெய்வ பக்தியை கொடு, ஆசீர்வாதத்தை கொடு. இதோ ஒவ்வொரு பிள்ளையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும். ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவரே உங்கள் வல்லமையான கரட்கரத்தால் தொடப்படட்டும் ஆண்டவரே. இதோ குடும்பத்திற்கு சமாதானத்தை தாரு, நல்ல செழிப்பை தாரு. கடன் தொல்லைகள் நீங்கட்டும், கண்ணீர் நீங்கட்டும், பாவ சாப கட்டுகள் நீங்க, மகிழ்ச்சி தாரும் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி இயேசு, நன்றி, நன்றி, நன்றி. கரம் தட்டி ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியோ என்னே சகர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்ற தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஜீவநதியே என்று
பொங்கி பொங்கி வா, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசகர்த்தரே. ஆவியே, பரிசுத்த ஆவியே, நன்றி நன்றி. வல்லமையால் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், கனிகளால் நிரப்பும், கொடைகளால் நிரப்பும். நீ நிரப்பிக் கொண்டதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, இதோ கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சமாதானத்தை, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்ற உணர்வோடு அனைவரும் முழந்தால் படியிடுவோம், மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.